அகிலா, என்ன ஏதோ யோசனையில இருக்க? பார்வதி பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பார்வதி பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் இதுவரைக்கும் பார்வதிய பணிவா, அதிர்ந்து கூட பேச தெரியாத ஒரு கிராமத்து அப்பாவி பொண்ணாதான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பார்த்த பார்வதி மொத்தமா வேறங்க. இப்படி ஒரு பார்வதியை நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ என்ன சொல்ற அகிலா? நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசு பொண்ண 4 பொறுக்கி பசங்க வழியில வச்சு வம்பு பண்ணிட்டு இருந்தத பாத்தேங்க. ஐயோ! அந்த பொறுக்கி பசங்களை தட்டி கேட்க கோவமா நான் கார்ல இருந்து இறங்குனேன். சரி, அப்புறம் என்னாச்சு? அதுக்குள்ள ஒரு ஆட்டோ வந்து அங்க நின்னுச்சு. ஆட்டோல இருந்து பார்வதி இறங்கி வந்து அந்த பொண்ண காப்பாத்தி அந்த பொறுக்கி கன்னத்துல விட்டா பாருங்க ஒரு அறை. அப்படியே நான் அரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அதோட அவ நிக்கலங்க. புலி பாய்ச்சல்ல கிடைச்ச அருவாமனைய வச்சுக்கிட்டு அவ மொத்த பொறுக்கி பசங்களையும் எதிர்த்து நின்னா பாருங்க. அப்போ பார்வதியோட கோவத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். 4 பொறுக்கி பசங்களும் பயந்து தலை தெறிக்க ஓடியே போயிட்டாங்க. அப்படியா? பார்வதிக்கு எங்க இருந்து அவ்ளோ தைரியமும் துணிச்சலும் வந்ததுன்னே தெரியலங்க. அவ கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்ல. அந்த ரவுடி பசங்களை எதிர்த்து சவால் விட்டு நிக்கும் போது அநியாயத்தை தட்டி கேட்க நான் கோவப்பட்டு நிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. பார்வதிக்குள்ளேயும் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க. ஆக்ரோஷமா அங்க நின்ன பார்வதிய பாக்கும்போது என்ன நானே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்வதிய எல்லா விதத்திலயும் உனக்கு பிடிக்குது, மனசு திறந்து பாராட்டவும் செய்யற. ஆனா மருமகளா மட்டும் ஏத்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டுற. ஆனா நான் மனசுக்குள்ள நினைக்கிறத உன்கிட்ட சொல்லவும் முடியாது. ஆனா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உன் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்வதிய நீ மருமகளா ஏத்துக்குவ. இத வந்து என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இல்லையாடா உனக்கு? இல்லக்கா, அது வந்து பேசாத பேசாத. ஏற்கனவே ஒரு பொண்ணால பிரச்சனை, அத சரி பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்புனா இன்னொருத்தி பிரச்சனை பண்றான்னு பயந்து போய் ஓடி வந்திருக்கீங்க. ஒரு ஆம்பளைக்கு பயந்து ஓடி வந்திருந்தா கூட பரவாயில்ல, யாரோ ஒரு பொம்பளை அருவாமனைய தூக்கி காட்டுனான்னு உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்கீங்களே. உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? அது வந்து என்ன நடந்ததுனாக்கா? அததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கனே, எதுவுமே நடக்கலையே, வேற என்னென்னமோ நடந்திருக்கு. அதுக்கு எனக்கு விளக்கம் தேவையில்லை. இத பாரு, பவானி விஷயத்தை கூட அப்புறம் பாத்துக்கலாம். புதுசா முளைச்சிருக்கிற அந்த அருவாமனைக்காரி யாரு, அவ வீடு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான பதிலடிய கொடுத்துட்டு அப்புறம் என் முன்னாடி வந்து நில்ல. புரிஞ்சுதா? சரிக்கா, அவ யாரு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்து உங்க எதிரில நிக்கிறேன். போ. என்ன பண்றீங்க? எதுக்கு வர்றீங்க? ஒண்ணாதா? இதையும் உடைக்காதீங்கடா. என்ன பண்றீங்க? எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றீங்க? ஏய், அந்த பவானி பொண்ணு நீதான் சப்போர்ட். பெரிய இடத்துல முதல்ல என்ன தெரிய வேணாம். அடிச்சு ஓடிடா. டயர் மிஷின் ஏதாவது பண்ணிட்டு கையை உடைச்சிடுவேன். ஓடி.
ஏய் டேய் திருச்சி போடுவோம் சரிண்ணே என்னண்ணா ஐயோ என்ன நடக்குது? பார்வதி! ஐயோ பார்வதி பார்வதி! 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 பார்வதி எழுந்திருமா, எங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. பார்வதி! பார்வதி எழுந்திருமா. பார்வதி கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருமா. பார்வதி சீக்கிரம் கொண்டு வாங்க. பார்வதி! பார்வதி எழுந்திருமா. என்னாச்சுமா? பார்வதி என்ன ஆச்சு சொல்லுமா. ஏதோ பெருசா சத்தம் கேட்டு உள்ள வந்தா ரவுடி எல்லாம் வெளியே போறாங்க. என்ன ஆச்சு சொல்லுமா. ரவுடி பசங்க ஏன் இப்படி வந்து உன்னை அடிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க? என்னாச்சு உனக்கு? பார்வதி சொல்லுமா. ஐயோ அழாத பார்வதி. பார்வதி ஏமா அந்த ரவுடி பசங்க அடிச்சாங்க உன்ன? வாங்க தம்பி. என்னாச்சு பார்வதி? ஏன் இப்படி வீடு அலங்கோலமா இருக்கு? அது ஏன் கேக்குற தம்பி? யாரோ ரவுடிங்க 4 பேர் வந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு போட்டு பார்வதியா அடிச்சு போட்டு போயிட்டாங்க. வந்தது யார் பார்வதி? மாமா பவானிக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு மிரட்டினாங்க மாமா. எல்லாம் அந்த மகேஷ் அம்மா வேலையா தான் இருக்கும். நீங்க வாங்கி கொடுத்த மெஷின், நான் உங்களுக்கு ஆசையா தைச்ச சட்டை எல்லாமே போச்சு மாமா. அவங்கள சும்மாவே விடக்கூடாது மாமா. ஏதாவது பண்ணுங்க மாமா. அழாதம்மா அழாத. வரேன். டேய் வீடு தேடி வந்து அக்காவே மன்னிப்பு கேட்க வச்ச பொண்ணுடாவ. எந்த பிரச்சனையும் இல்லல்ல சார்? அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சார். அப்புறம் என்னடா போய் சரக்கு எடுத்துட்டு வா. சரிண்ணே வாடா. மச்சி ஏய் யாரா அவன்? யாரா நீ?
யாரா நீ பத்தி தெரியாது உனக்கு. சார் எனக்கு தெரியல சார். சார் என்னடா சார் 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 வேணா சார் விட்டுருங்க சார். சார் வேணா சார் விட்டுருங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். வேணா சார் விட்டுருங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். வலிக்குது சார். சொல்றா சார் தெரியாம பண்ணிட்டோம் சார். சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். மன்னிச்சிடுங்க சார். வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து உங்க வீரத்தை காமிச்சிருக்கீங்களாடா? இன்னொரு தடவை உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேன். தொலைச்சு சார் சார் நீங்க தான் இவங்கள எல்லாம் அமிச்சிங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். பவானி அவ காதலனோட கண்டிப்பா சேர்த்து வைப்போம். டேய், பார்வதி அடிச்சவன் வேண்டாம். அவன்தான். காலைல விழுந்து மன்னிப்பு கேளுடா. மேடம் மன்னிச்சிடுங்க மேடம். சாரி மேடம். மன்னிச்சிடுங்க மேடம். சாரி மேடம். போகடா. தேங்க்யூ சார். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி போன வேகத்திலே திரும்ப வந்து இப்படி தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்களே, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? ஒரு அருவாமனைக்காரிக்கு பதிலடி கொடுத்துட்டு வர்றேன்னு போயிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல உனக்கு அடி ஆளுங்க வேற. பவானி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையா வளர்ந்துகிட்டே இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் இடம் தெரியாம மோதிக்கிட்டு இருக்காங்களா இல்ல தெரிஞ்சே மோதுறாங்களா? தெரிஞ்சுதான்க்கா மோதுறாங்க. என்ன சொல்ற? அருவாமனைக்காரி வேற யாரும் இல்லக்கா. அன்னைக்கு பவானிய கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நியாயம் கேட்டால அந்த பொண்ணுதான்க்கா. இத நீ ஏன் அன்னைக்கே சொல்லல? நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன்க்கா. நீங்க தான் என்ன பேசவே விடலையே. சரி, உங்களுக்கு தெரியாமலே அவளோட கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். டேய் டேய் டேய், அவங்கள விட்டு வச்ச மகேஷ் கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கா. அவ வீடு தெரியுமா? தெரியும்க்கா. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இவங்கள அனுப்பிடு. சரிக்கா. ஏய், ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? காசை வாங்கிட்டு கிளம்புங்கடா. வலி இருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. தலையில அடிபட்டிருக்கு, ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலாமா? என்ன மாமா நீங்க சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ பேசாம உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அது சரி, விட்டா என்ன நோயாளியாக்கி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவீங்க போல இருக்கே. நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஓ, என்கிட்டயேவா? சார் 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 வணக்கம் சார். வணக்கம், வாங்க. உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் சார். வந்து உட்காருங்க. பரவாயில்ல சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் உங்களை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா. அங்க வை.
அம்மா கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாங்களா? ஆமா மேடம், அம்மாவும் கல்யாணத்துக்கு கட்டாயம் வரேன்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் மறக்காம கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துருவோம். அப்ப நான் வரேன் சார். வரேன் மேடம். சரி. சரி, நீங்க பத்திரிக்கையை பாத்துட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். யாரையும் காணமே. நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு எல்லாம் நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. என்ன பிளானு? அந்த யூனியன் லீடர் பையன் கல்யாணத்துக்கு எப்படியும் பார்வதி ஆதியை கூப்பிட்டுட்டு வந்து நிப்பா. நம்ம பிளான் படி அகிலாவை முகூர்த்த நேரத்துக்கு சரியா போக விடாம தடுத்துட்டா போதும். முகூர்த்த நேரத்தை தவற விடக்கூடாதுன்னு அகிலாக்கு பதிலா பார்வதிய தாலி எடுத்து குடுமானதா அந்த யூனியன் லீடர் கண்டிப்பா சொல்லுவான். தாலி எடுத்து குடுக்கும் போது கரெக்டா அகிலாவை கூட்டிட்டு போய் நிறுத்திட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அகிலா பாத்துக்குவா. மருமகளா ஏத்துக்க போறாளா? பாக்குறண்டி எப்படின்னு. ஒன்னா சேர போறீங்களா? சேருவீங்க சேருவீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டல? எல்லாம் ஓகே மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் கார் ஸ்டார்ட் ஆகி 1 கிலோமீட்டர் போனதும் தானா ஆஃப் ஆகி நின்னுடும். அது மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டு வந்திருக்கேன் மேடம். இங்க பாரு, கரெக்டா ஆஃப் ஆயிடும்ல? டவுட்டே வேணாம் மேடம். கன்ஃபார்மா கார் 1 கிலோமீட்டர்ல ஆஃப் ஆகி நின்னுடும் மேடம். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம். வந்துட்டியா? வா வா வா. அக்கா, இந்த புடவைல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதா நீ ரெடியானதா? எல்லாம் ரெடிக்கா. இங்க பாருங்க, நான் கூட ரெடியா. நிக்காம போறா, கேள்வி கேட்க வேண்டியது, அப்புறம் சொல்றதுக்குள்ள ஓட வேண்டியது. இவ கூட குடும்பம் வரியா இல்லையா? வந்துட்டேக்கா வந்துட்டேக்கா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க சார். இங்க இப்படி உட்காருங்க. இங்க உட்காருங்க சார். மேடம் உட்காருமா. சார், சார் டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? இல்ல, எதுவும் வேணாம். நீங்க வேலையை பாருங்க. ஏமா மேடம் கேளு. ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? எடுத்து இல்லம்மா, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். இல்ல, நீங்க பாருங்கம்மா. சரி சார், நான் வேலைக்கு போறேன்.